நம்ம எப்பவுமே மீனராசி பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம் இல்லையா? ஒரு மாறுதலுக்கு இன்றைக்கி நம்ம வந்து மகர ராசி பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான கிரகணிலாம் உங்களுக்கு வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க, எந்த மாதிரியான சக்ஸஸ் எல்லாம் அவங்க வந்து பார்க்க போகிறாங்க, அதே மாதிரி எந்த மாதிரியான தோல்விகள் எல்லாம் பார்க்க போகிறாங்க, இப்போதைக்கு மகர ராசிக்காரங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நம்ம பொதுவாக பார்த்தோன்னா நிறைய மகர ராசிக்காரங்க இப்போ தான் நிறைய விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லைஃபோட யதார்த்தம் புரிஞ்சு இப்போ தான் ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடச்சி செட்டில் ஆகிருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து மைண்டில் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் வாழ்க்கைனா என்னென்னே தெரியாமல் இருந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த 7.5 சனி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து இப்போ வந்து அவங்களுடைய கெரியரை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் அவங்களுடைய கெரியரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த வருஷம் மகர ராசிக்கெல்லாம் கொஞ்சம் சுமாரான ஒரு வருஷம் தான், ரொம்ப ஆகா ஓஹோ இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. சனி பெயர்ச்சி நல்லா இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி ஓரளவுக்கு நமக்கு பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். டோட்டலாக கிரக பயிற்சிகளை பார்த்தாலும் மகர ராசிக்கு இந்த வருஷம் ஓகே தான். ரொம்ப கெடுதலான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஜென்ம சனியில் 2020-21 இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க பட்ட கஷ்ட அளவுக்கு இப்போ இல்லை. அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அடியாக கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டலாம் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை அளிக்கக்கூடிய உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னா, 12 ராசிகளில் இந்த வருஷம் துலாத்துக்கு தான் வந்து நல்லா இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். 12 ராசிகளில் துலாம் ராசிக்கு தான் இந்த வருஷம் வந்து நல்லா இருக்குது. உண்மையிலே துலா ராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. கோச்சாரப்படி வரப்போகிற நம்மளுடைய 2026 எந்த ராசி வந்து டாப்பாக இருக்கும், எந்த ராசிக்கு நல்லது நிறைய நடக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராசி எதுனா மகர ராசி தான். ஏன் தெரியுமா? சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ராகு கேதுகள் 2ல் இருக்காங்க, கேது வந்து 8ல் இருக்காரு. ஓகே, அது ஒன்றும் பெரிய அளவுக்கான வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துட மாட்டாங்க. இந்த குரு பெயர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அடுத்த வருஷம் வந்து கடகராசிக்குள்ளே குரு வருவார், உச்சமாகுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியான கடக ராசியிலேருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்கள் ராசியை பார்ப்பார். இது வந்து 12 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு மிராக்கள் கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக குருவின் பார்வை வந்து கோடி நன்மைகளை செய்யும், கோடி பாவ நிவர்த்தி ஆகுன்ற போல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போது சாதாரண குரு பல மடங்கு சக்தி பெற்று உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறான்றதுனால 2026 மகர ராசிக்கு ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் இயராக இருக்கும். அடுத்த வருஷத்தை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கோ, இந்த வருஷம் சுமாராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறாங்க. பெரிய கெட்டது மகர ராசிக்கு நடக்கலை. அடுத்த வருஷம் இதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும் மகர ராசிக்கு. பாசிட்டிவான எல்லா விஷயங்களும் மகர ராசிக்கு நடக்க போகுது. கெடுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஹெல்த்தில் வந்து மகர ராசிகளுக்கு இப்போ கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது. பட் கெரியர், ஜாப், தொழில் இது போல் விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ மகர ராசிக்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபைனலாக மகர ராசி பற்றி சொல்லணும்னா, மகர ராசிக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. இதை தவிர நம்ம வந்து வேறு என்ன ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும்னு தெரியல. கோச்சாரப்படி மகர ராசிக்கு நல்லா இருக்குது. இப்போ கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து போடுவார், நானும் மகர ராசி தான் இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே விளங்கலை, நீ என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது கோச்சார பலன். ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன். பொது பலன் அடித்து திருத்தி இதை வந்து தொல்லிய பலன் கிடையாது நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மகர ராசின்னு போட்டால் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் செய்யும், தீமைகள் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை மோர் தென் 70% தீர்மானிப்பாங்க. தட் மீன்ஸ் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஓரலாக சொல்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ராசி பலன் தான் உங்களுக்கு தெரியுது. ராசி நட்சத்திரம் தவிர்த்து ஜோதிடம் மரியாதைக்கு வேறு விஷயம் தெரிய மாட்டுது. ராசி பலன் பொது பலனாக பார்க்கும்போது மகர ராசிக்கு 2026 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 12 ராசிகளில் டாப்பில் இருக்கக்கூடிய ராசி எதுனா மகர ராசி தான். 2026 நான் சொல்லிட்டேன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கெட்டது நடக்காது, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வேலை போயிடாது, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடாது, மகர ராசியில் பிறந்த ஒருத்தவங்க இறக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லா ராசியில் பிறந்தவங்களுக்கும் காதல் தோல்வி ஆகும், எல்லா ராசியில் பிறந்தவங்களுக்கும் வந்து ஜாப் கிடைக்கும், எல்லா ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய அந்த ஆயுள் முடியும் தருவாயில் இறக்க தான் செய்வாங்கன்றதுனால இப்போ மகர ராசிக்கு ஓஹோன்னு இருக்குன்றதுனால அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு துன்பமே நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, நடக்கும். உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது நடக்கும்ன்றதை மோர் தென் 70 to 80% தீர்மானிக்கிறவங்க. இந்த கோச்சார பலன்றதெல்லாம் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா மகர ராசியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் 10 லட்சம் பேருக்கு வந்து சூட் ஆகணும், ஆகவே ஆகாது. ஒரு 10,000 பேருக்கு சூட் ஆகலாம், இல்லை ஒரு 1000 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் வேலை செய்யும். இருந்தாலும் மகர ராசிக்குன்னு சொல்கிற ப்ரெடிக்ஷன் நடக்காமல் போயிடாது, நடக்கும்.
சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா மகர ராசி இருந்தால் மாற்றம், ஏற்றம், சீற்றம் நம்ம என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடுத்த வருஷம் நடக்க போகுது. அந்த குருவின் பார்வை, அந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. சனி பயிற்சி ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்குது. அதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி ஓரளவுக்கு நமக்கு சுமாராக இருக்குது. ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஃபேமிலியில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரலாம். 2026 ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜை கொடுத்த வந்து ஒரு இயராக இருக்கும் மகர ராசிக்கு. உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, 2026 நான் ஓரளவுக்கு நல்லா இருந்தேன். கெரியர் வைஸில், என்னோட ஜாப் வைஸில், என்னுடைய பிஸ்னஸ் வைஸ் நான் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தேன். அந்த வருஷம் எனக்கு ரொம்ப வந்து ஒரு கம்பேக்காக கூட இருந்துச்சு. இந்த கம்பேக் சொல்லுவாங்களே, மகர ராசிக்கெல்லாம் கம்பேக் இப்போ நடக்க போகுது. 2026 அப்புறம் கண்டிப்பாக அந்த கம்பேக் நடக்கும். ரெடி ஆகிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மகர ராசிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க 2021, 22 இந்த காலகட்டத்திலலாம். அந்த கஷ்டமான காலகட்டம்லாம் விலகி போச்சு. இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோச்சாரப்படி இந்த ப்ரெடிக்ஷனை தான் நம்ம மகர ராசிக்கு சொல்ல முடியும். மகர ராசிகளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. குறிப்பாக ஜோதிட சேனல் சப்ஸ்கிரைபர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் மகர ராசிக்கு.